Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் மீல் மேக்கரை நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்ச மீல் மேக்கரை சால்ட்டு சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இப்போ வெந்த பிறகு அதை தனியாக தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. தாளிச்சிக்கோங்க. இப்போ தாளித்த பிறகு அதில் பொடியாக கட் பண்ணின ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ வதங்கின பிறகு அதில் பொடியாக கட் பண்ணின 3 தக்காளி சேர்த்து அதையும் வதங்குங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போடுறோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ அது வதங்கட்டும். நம்ம அது வதங்கும்போது என்ன செய்கிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். அந்த மிக்ஸி ஜாரில் 2 பீஸ் தேங்காய், 4 முந்திரி, 1.5 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஒற்றைக்கடலை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கிறோம். இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை என்ன செய்கிறோன்னா வெங்காயம் தக்காளியில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்த பிறகு வேக வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்ச சோயா சங்க்ஸை இப்போது கிரேவியில் சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இறக்கினா சுவையான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.